சீமான் இதை பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போறது திராவிட கட்சிகளுக்கு எதிராக இப்ப 20% இடஒதுக்கீட்டுல கண்ணெதிரே அநியாயமா செயல்பட்ட அரசியல் நகர்வுக்கு பெருத்த அடியாக இருக்கும். சீமான் எல்லா ஜாதிக்கும் நிற்கிறார். சீமான் வெளிப்படைத்தன்மைக்காக நிற்கிறார். சீமான் நேர்மையா அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து ஒரு நியாயம் நடக்கும்னு நினைக்கிறாரு. பெரியார் அரசியலுக்குள்ள வராம இந்த இதுகளெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. சீமான் அரசியலுக்குள்ள இருந்து லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படாம நியாயத்தின் பக்கம் நின்று இந்த மக்களுக்காக சீமான் போராடுறது உண்மையிலே சமூகங்கள்லாம் சீமான் பின்னாடி இதுல திரளதுக்கான ஒரு வாய்ப்புகள் பெருசா இருக்குது. மற்றவங்க லிப் சிம்பதி சொல்லுவாங்க. சீமானும் சொல்றாரு எங்காத்துக்காரன் கச்சேரி போனாருங்க ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு பேரை மட்டும் பேரளவுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் சீமானுக்கு லாபம் தான். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சீமான் கேட்கறது அரசியல் அதிகாரம் இல்லாத இந்த சமூகங்கள், முத்தரையர்கள், யாதவர்கள், செங்குந்தர்கள், வண்ணார் நாவிதர், குயவர்கள் பலரும் இதை ஆதரிப்பாங்க. சீமான் இதுல சின்சியரா இருந்து பண்றாருன்னு சொல்லும்போது அநீதி பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க, தர்ம நியாயத்துக்கு புறமா செயல்பட்டாங்க. இவங்கெல்லாம் எண்ணிக்கை இல்லாத ஜாதி, எங்க தெருவில் இறங்கி போராட மாட்டான்னு ரொம்ப அசால்ட்டா பேசினாங்க. அப்ப இன்னைக்கு சீமான் இந்த சமூகங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கணும்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பை கேட்கிறாரு. சீமான் இந்த இடத்துக்குள்ள சின்சியராகவே பண்றாரு. பல ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை என்றாலும் அவர் இதை தெளிவா செய்யறாரு. 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் பண்றாரு. இது மிகப்பெரிய சமூக புரட்சி. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 16ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பேரணி அறிவிக்கிறாங்க. அதற்கு காவல்துறையினர் விதித்த தடை, அதை தாண்டி நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு இப்போ அதுல போராட்டம் மேற்கொள்ள போறாங்க. இப்போ இந்த விஷயம் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு பலம் அளிக்கும்? திராவிட கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கின்றன. எம்ஜிஆர் மன்னியர்கள் ஒரு பெரிய வீரம் செறிந்த போராட்டம் நடத்தின போது அதை காமெடி ஆட்டு ஆக்கிட்டார். ஒவ்வொரு ஜாதி சங்கங்களையும் கூப்பிட்டு வன்னியர்கள் எங்களை மக்கள் தொகை 20%. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள் மக்கள் தொகை நாடார்கள் 15%, முக்குலத்தோர் அவங்க ரொம்ப எக்கச்சக்கமாக சொன்னாங்க, கொங்கு வேளாளர் சதவீதம் சொன்னாங்க, யாதவர்கள் சொன்னாங்க, யாரும் 10 குறைஞ்சி சொல்லலை. இப்படியெல்லாம் சேர்ந்து மொத்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆயிடுச்சு. அதை அப்படி பண்ணிக்கிட்டு எம்ஜிஆர் அதை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் பண்ணிட்டார். காரணம், எம்ஜிஆர் நல்ல மனிதர், வள்ளல், ஏழை மக்கள் நலன் சார்ந்தவர், அதெல்லாம் நான் மறுக்க வரல. சோ போன்றவர்களே அவர் வீட்டில் யார் போனாலும் ஏழைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர், அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்றாலும் அவர் அரசியல்வாதி. அவருக்கு அரசியலுங்கிறது உக்கம்சந்த், பிரேம்சந்த், கலைமணி, வி சாமிநாதன், ஆர்.எம். வீரப்பன் ப்ளஸ் ஷெட்யூல் காஸ்ட் கிராம அதிகாரிகள், பரம்பரை கிராம அதிகாரிகள் எல்லாம் ஒழிச்சு ஷெட்யூல் காஸ்ட் மக்களை 2000 பேரை கிராம அதிகாரிகளாக்கினாரு. இதுதான் அவருக்கு அரசியல் தன்மை. வன்னியர்கள் எல்லாம் கலைஞர் பக்கம் இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாரு, நமக்கு ஷெட்யூல் காஸ்டையும் மற்ற முதலி ரெட்டியார், நாயுடு, உடையார் பிள்ளை, நெடுஞ்செழியன், நாராயணசாமி முதலியார், இப்படி இவங்களையும் வச்சுக்கிட்டு ஜனார்த்தனன், இந்த மாதிரி எக்கச்சக்க இந்த ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கிட்டு ஒரு விஜயலட்சுமி பழனிசாமி, ஒரு பன்னூட்டி ராமச்சந்திரன், கூடுதலாக ஒரு விஜயலட்சுமி பழனிசாமி, போலவாரி சுகுமாரனுக்கு சகோதரி, இந்த அரசியல் தான் எம்ஜிஆர் பண்ணும்போது அவர் வன்னியர் போராட்டத்தை அசால்ட்டா பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பையே காலி பண்ணிட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமலே அதை காலி பண்ணிட்டார். கலைஞர் அது பிறகு என்ன பண்ணாரு, மூப்பனார் வெங்கடேஸ்வரன் கமிஷனை போட்டார். மூப்பனார் ஒரு காமராய் தோண்டார், ஒரு நியாயம் நடக்கணுங்கிற லெவலில் சரி என்ன காஸ்ட் எப்படி எவ்வளோ இருக்கட்டு அதை பற்றி நம்ம கவலை இல்லை, ஒரு வெங்கடேஸ்வரன் கமிஷனை போட்டு பார்த்து அதுக்கு தக்கன வன்னியருக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன கொடுத்துடலான்னு பண்ணார். அதற்கு முன்னாடியே மூப்பனார் 15 கொடுக்கலான்னு வர பேசினார். நரசிம்மராவுக்கும் மூப்பனாருக்கும் ஆகாது. கலைஞர் என்ன பண்ணாருன்னா, எம்ஜிஆர் காமெடியாட்டு ஆக்கின போராட்டத்தை கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பூம்புகார் விஜயபாலன், முட்டம் கிருஷ்ணமூர்த்தின்னா அவரோட சன், அந்த குடும்பம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொண்ணவங்கலாம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பூம்புகார் விஜயபாலன், மயிலாடுதுறை சத்தியசீலன் கிட்டப்பா, அவர் வேற போயிட்டார். அது பிறகு தென் ஆண்டிமடம் சிவசங்கரன், அவரோட சன் சிவசங்கர் கூட, சிவசுப்பிரமணியம் அவருக்கு சன் சிவசங்கர் இருக்கிறாரு, துறைமுக செல்ராஜி, தர்மபுரி சின்னசாமி, துறைமுருகன், காட்பாடி துரைமுருகன், இப்படி திமுகவில் இன்னும் ஏரியா வைஸ் எடுத்துட்டிங்கன்னா லோக்கல் லீடர்ஸ்
ஒவ்வொரு ஏரியா எடுத்தீங்கன்னா சேலம் வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், வன்னியர்கள், இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு திமுகவில் வந்து லோக்கல் வன்னியர் லீடர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தீர்வு காணாமல் முடியாதுன்னு உள்கட்சியிலேருந்து கலைஞருக்கு ஒரு ப்ரெஷர் வரவும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே 30-20ன்னு பிரிச்சுட்டார். இதுவும் தவறு. அம்பாசங்கர் கமிஷன் 30-20 பிரித்தது வன்னியருக்கு உள்ளது வந்து நானே ராமதாஸ் கூட வந்து போராடினேன். ராமதாஸுக்கு நன்றி உணர்வு இருந்தால் அவர் கூட இருந்த வன்னியர்கள் நன்றி உணர்வு உள்ளவங்க இருக்காங்க. புத்த அருள்மொழி இருக்காரு, புத்த இளங்கோன் இருக்காரு, தீரன் இருக்கிறாரு, அதில் எத்தனை பேர் இருக்காங்க. நன்றி உணர்வு உள்ளவங்க ரவீந்திரன் துரைசாமியும் அதற்காக நின்னா, நமக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நியாயத்துக்காக நின்னாங்கிறத நன்றி உணர்வு உள்ள வன்னியர்கள் பேசுவாங்க. நான் தான் சில டைம் என்ன வன்னியருக்கு விரோதின்லாம் என்ன சொல்லுவான். நான் மைண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம யாருங்கிறது கண்ணன் சத்திரருக்கு தெரியும், தம்பி குருவுக்கு தெரியும், குருவுக்கு மருமகன் தம்பி மனோஜ் இருக்கிறாப்புல அவருக்கு தெரியும், அட்வொகேட் பாலா போன்றவங்களுக்கு தெரியும். பட் நம்ம நியாயத்தை கரெக்டாக பேசக்கூடிய ஆள் தான். பட் கலைஞர் வந்து அந்த இடத்துக்குள்ள இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்துட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும், அது நடத்தாது தவறு. கடைசியாக எடப்பாடியும் சி.வி. சண்முகம் பண்ணது மிகப்பெரிய சமூக அநீதி. எடப்பாடியும் சி.வி. சண்முகம் பண்ணது மிகப்பெரிய சமூக அநீதி. இந்த சமூக அநீதி செய்தவங்களுக்கு தான் அன்னைக்கே நான் சாபம் விட்டு வெளியே அவங்களுக்குள்ள ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிட்டு போராடிட்டு இருக்கேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காக தான் எடப்பாடியை போராடிட்டு இருக்கேன். சி.வி. சண்முகம் எடப்பாடிக்கு ஒரு அம்பு தான். அவரை நம்ம ஒன்றும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடிக்கு ஒரு ஆள் தான். எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு இவர் சட்ட அமைச்சராக அதில் இது பண்ணார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி குலசேகரன் கமிஷனை போட்டிருந்தாங்க. நான் குலசேகரனை பற்றி பார்த்தேன். அவர் நல்ல நீதிபதி, நேர்மையான நீதிபதி. அவர் நீதிபதியாக வர்றதுக்கும் என் போன்றவரோட பங்களிப்பும் இருந்தது. டாக்டர் ஐயா அதுக்கு ஒரு அறிக்கை விட சொன்னார். அப்போவே நான் ஒரு தெளிவான அறிக்கை விட்டேன். அவர் என்கிட்ட பேசினார். பேசும்போது அவரே சொல்லிட்டார், நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டா, ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரிஞ்சவன் பார்த்துக்குவான்னு. உடனே அவர் சொன்னார், ஐயா சொன்னார் நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அவர் சில டீட்டெயில்ஸ் சொன்னார். நான் அறிக்கை விட்டோம். அவர் நியாயமான தகுதியும் திறமையும் உள்ளவர் தான். பிரமித்த அடிப்படையில் அவர் வந்தவர். அவர் நேர்மையான ஜட்ஜி தான். அவரை நானே போய் பார்த்தேன். இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்போ எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எல்லா விஷயமும் அவர் எடுத்துக்கிட்டார். திடீர்னு எடப்பாடி என்ன பண்ணாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு பிரிச்சுட்டார். இப்போ சுனில் கனகூலு போன்றவங்கெல்லாம் அது பிரிக்கணும்னு இருந்தாங்க. நான் பிரிக்கக்கூடாதுங்கிறத சுனில் கனகூல் போன்றவங்கள்ட்டெல்லாம் நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். எடப்பாடிக்கு தெரியும், முதன் பழனிசாமிக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா சுனில் கனகூல், முதன் பழனிசாமி அவங்கெல்லாம் கான்டாக்ட் அதில் தெரிஞ்சிருக்கலாம். நான் நேயத்துக்கு நின்னேன். நீங்கள் வந்து ஒரு அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை அடிப்படையே பிரிச்சுட்டிங்கன்னா வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், ஒரு 15 ஜாதி தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் குறும்ப கவுண்டர்லாம் நான் சொல்லலை. நிறைய ஜாதிகள் இன்னும் இருக்குது. குறும்ப கவுண்டர் ஜாதியெல்லாம் நான் அந்த வரிசையில் சொல்லாமல் இருக்கிறேன். இப்படி பல ஜாதிகள் சட்டநாதன் கமிஷன் மென்ஷன் பண்ண ஜாதிகள், இவங்களுக்கெல்லாம் அநீதியை எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகம் பண்ணிக்கிட்டு நான் ஒருக்கா அதில் வந்து ஒரு விவாதத்தில் சாபமே போட்டேன் இவங்களுக்கு. ஏன்னா எனக்கு பொறுக்க முடியல, ஏன் ஜாதி இல்லை இவங்க யாரும். பட் இவங்களுக்கு நியாயம் பண்ணல. எடப்பாடியும் சி.வி. சண்முகம் அநீதி பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க, தர்ம நியாயத்துக்கு புறமா செயல்பட்டாங்க. இவங்கெல்லாம் எண்ணிக்கை இல்லாத ஜாதி, எங்க தெருவில் இறங்கி போராட மாட்டான்னு ரொம்ப அசால்ட்டா பேசினாங்க. இதுதான் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள கோபம். உண்மைக்கும் நேர்மைக்கும் உள்ள போராட்டம் தான். உண்மைக்கும் நேர்மைக்கும் பக்கம் நிற்கனால தான் எடப்பாடியும் சி.வி. சண்முகத்தையும் நான் போராடிட்டு இருக்கிறேன். சமூக அநீதியை ஒத்துக்கிட முடியாது. நமக்கு நம்ம வந்த பாதை துணிச்சலாத எதிர்கொள்ளணுங்கிற பாதை. அப்ப இன்னைக்கு சீமான் இந்த சமூகங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கிறாரு. சீமான் கேட்கறது சரியான ஒரு கேள்வி. அப்போ நீங்க பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கும் சமநீதி கிடைக்கணும். இப்ப யாதவர்கள் வந்து நான் யாதவர் தான் சொல்லுவேன். இன்னைக்கு கூட சீமானுக்கு ஆதரவான ஒரு கோனார், நான் கோனாருன்னு சொல்லுவேன். அண்ணனுக்கா நீங்க பேசுங்க, எங்க பிறமொழியாளர்களுக்கு பிறமொழியாளர் ஆதிக்கத்துக்கு எதிராக அண்ணன் மட்டும்தான் இருக்கான்னு சொன்னா அண்ணன்லாம் பேசினாப்பல. நான் என்னோட இஷ்யூக்கு தக்கதான் நானும் பேச முடியும்னு அந்த சகோதரர்கிட்ட சொல்லிக்கிறேன். பட் யாதவர் சமுதாயங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கணும்னு யாதவர்களுக்காக தொடர்ந்து நான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னாலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால தான் அவர் இன்னைக்கு வந்து 2 யாதவருக்கு அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு யாதவருக்கு கட்சியில் நல்ல பொறுப்பை இப்போ கொடுத்துருக்காரு, கட்சியில் ஒரு செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா அது வந்து அவருக்கு தெரியுது. நான் இந்த குரலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு உரிய இது கிடைக்கலங்கிறது ஒரு நியாயமான விஷயம். நான் யாதவருக்கு ஒன்றும் ஃபேவர் பண்ணிடலாம், எனக்கு அது நியாயத்தை தான் நான் பேசுவேன். அவங்க பரவலாக இருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறக்கா நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். அதில் ஓரளவு வெற்றியும் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இது தமிழகத்தில்
தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த துணிச்சலா யாருக்கும் அச்சப்படாம நியாயத்தை சொல்றதுக்கு யாருக்கு நம்ம அச்சப்படணும்? ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைட், we need not blink at any point of time, certainly we win the war டாக்டர் பாபா சாஹிப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றார். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் பரவலா வாழக்கூடிய இன்னொரு சமூகம் முத்தரையர் சமூகம். முத்தரையர்கள் யாதவர்கள் கிடைச்ச அளவு கூட அவங்களுக்கு கிடைக்கல. முத்தரையர்கள்னா ஹண்டர், வேட்டுவர், ஹண்டர்னா ஒரு கணப்பனையனார் சமூகம், அவங்களுக்கும் அது கிடைக்கல. அடுத்து விஸ்வகர்மா சமூகம், அவங்க வந்து பரவலா பெரிய அளவில் இருக்கிறாங்க. நான் நியாயத்தை பேசுவேன். நடிகர் விஜய்க்கு மோசடியை சொல்லக்கூடிய நானே, விஜய் ஒரு விஸ்வகர்மா இவர் புசி ஆனந்த பொதுச்செயலாளரை போட்டதை பாராட்டக்கூடியவன் நான். அடுத்து வந்து செங்குந்தர்கள், அவங்க பரவலா இருக்கிறாங்க. இப்படி பரவலா வாழக்கூடிய சமூகங்கள் வந்து சமூக நீதியை பெறல. அதற்கு வந்து எடப்பாடியும் ஒரு துரும்ப கூட தூக்கி போடுறாங்கிறது தான். எடப்பாடிக்கு எனக்கு வந்து தனிப்பட்ட இது இல்லை. எடப்பாடி எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் நான் தான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னவன் நான் தான். பட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீட்டில் அவர் பண்ண அநீதி தான் என்ன அவருக்கு எதிராக குரல் கொடுக்க வச்சு. இந்த பரவலான சமூகங்களை இப்ப சீமான் அவர்களை ஆதரிப்பதற்கு கண்டிப்பா இந்த சமூகங்கள் வந்து சீமானால் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும், சீமான் எமர்ஜானா தான் நமக்கு கிடைக்குங்கிறத இந்த பரவலான சமூகங்களுக்கு நான் மெசேஜ் ஆட்டே நான் சொல்றேன். எடப்பாடி போன்றவங்க வந்து இந்த சமூகங்களுக்கு செய்த துரோகங்களையும் நான் வெளிப்படையாகவே சொல்றேன். சீமானுக்கு அது தெரியும். பட் எடப்பாடியை டைரக்டா எதுக்காண்டான், தானே அவர் பலையனப்பட்டு இருக்காரு, என்னமோ அவர் எங்க மேல வந்து விட போறாரு, முடிஞ்சவர் தாங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் சீமான் அவரை பற்றி பெருசா எதிர்த்து விமர்சனங்கள் வைக்க மாட்டார்னாலும் உண்மை நிலைமைங்கிறது சீமானுக்கும் தெரியும். இப்போ இன்னைக்கு வந்து அனைவருக்கும் நியாயம் கிடைக்க வர, அதுக்காக வன்னியர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது வந்து 1931 சென்சஸ் மாதிரி பெரிய அளவில் இருந்துட்டா அவங்களும் அது அளவு கிடைக்கல, எந்த தப்பும் கிடையாது. இப்போ இந்த இடம் தான் என்ன, இதை சொல்லும் போது வன்னியருக்கு எதிரின்னு என்ன முத்திரம் குத்துறதுக்கு சிலவர் முயற்சி பண்றாங்க. சிபி சண்முகம் போன்றவங்களுக்கும் அந்த உள்நோக்கத்துல தான் என் மேல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பட் நம்ம அப்படி இல்லைங்கிறதும் நியாயத்தை தான் சொன்னங்கிறதும் வன்னியர் சங்க காலத்திலே டாக்டரேவுக்கு நம்ம நின்று ஆலோசகராக இருந்து முக்காலம் உணர்ந்த ரவீந்திர துரைசாமி ஆலோசகர்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவரே கைப்பட எழுதி தந்திருக்கிறாருன்னா வன்னியர் சங்க நிறுவனர், வன்னியர் சங்கம் பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாருன்னா எந்த அளவுக்கு வன்னியர்களோட இதுக்கும் நான் ஆதரவுக்காரம் கொடுத்துருப்பேன். ஏன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்குள்ள அளவு வன்னியர் இல்லை. அன்னைக்கு வன்னியர் 3-4% தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 12-13% வராங்க. வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில ரவீந்திரன் துரைசாமிக்கு பங்களிப்பு இருக்கு. நல்லா நன்றி எதிர்பார்த்தோ இதெல்லாம் செய்யலைங்கிறது கண்ணன் சித்திரர் போன்ற வன்னியர் சமூக நண்பர்களுக்கு அது தெரியும். ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் கேட்கறது அரசியல் அதிகாரம் இல்லாத இந்த சமூகங்கள், முத்தரையர்கள், யாதவர்கள், செங்குந்தர்கள், வண்ணார், நாவிதர், குயவர்கள், இப்படி பலரும் வந்து இதை ஆதரிப்பாங்க. சீமான் இதுல சின்சியரா இருந்து பண்றாருன்னு சொல்லும்போது சீமானுக்கு இந்த சமூக வாக்குகள் வந்து பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமூகங்களுக்கு கடைசியா பெரிய துரோகம் பண்ணது எடப்பாடியும் சிவி சண்முகங்கிறது இந்த சமூகங்கள்லாம் உணர்றாங்க. அதுல வந்து இன்னைக்கு முத்துரமேசில இருந்து திருமாரஞ்சியில இருந்து பல சமூக தலைவர்களும் கலந்துக்கிறது சீமானுக்கு வந்து கூடுதல் ஒரு பலத்தை கொடுக்குது. இவர் செல்வகுமார் கலந்துக்கிறாரு, ஆர்மோ கவுண்டர் கலந்துக்கிறாரு, இதெல்லாம் கலந்துக்கிறது வந்து கூடுதல் பலத்தை அவருக்கு கொடுக்குது. சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ள சின்சியராகவே பண்றாரு. பல ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை என்றாலும் அவர் இதை தெளிவாக செய்கிறாரு. அதே மாதிரி பறையர், தேவேந்திர குல வேளாளர், இவங்க வந்து 20% இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ இந்த உள்ஒதுக்கீட்டில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வந்து இந்த இவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுத்த தவறுங்கிற இதுல 5% பறையர், தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் பண்றாரு. இது மிகப்பெரிய சமூக புரட்சி. பெரியார் அரசியலுக்குள்ள வராம இந்த இதுகளெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. சீமான் அரசியலுக்குள்ள இருந்து லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படாம நியாயத்தின் பக்கம் நின்று இந்த மக்களுக்காக சீமான் போராடுறது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதுல வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அரசியல் உள்நோக்கம் இருக்குது. அந்த அரசியல் உள்நோக்கம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் நல்லதுன்னா 100% அது நல்லதுதான். அந்த நல்லதுங்கிற அந்த அடிப்படையில தான் சீமான் இதை முன்னெடுக்கிறாரு. இதற்கு வந்து நாம பாதிக்கப்படுறோம், நாம பரவலா இருந்து உரிய அதிகாரம் இல்லைங்கிற சமூகங்கள்லாம் சீமான் பின்னாடி இதுல திரளதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் பெருசா இருக்குது. மற்றவங்க லிப் சிம்பதி சொல்லுவாங்க, சீமானும் சொல்றாரு எங்காத்துக்காரன் கச்சேரி போனாருங்க ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு பேரை மட்டும் பேரளவில் சொல்லிட்டு போவாங்க. அதுவும் சீமானுக்கு லாபம் தான். டாக்டர் ராமதாஸ் இந்த கொள்கையை நான் நகைமு அண்ணன், இது பீகா ஹோட்டல்ல டாக்டர் ராமதாஸ், நான் நகைமோகன் அண்ணன் 3 பேரும் தான் முக்கியமாக. நான் நாடாரின் பிரதிநிதியாக இருந்தேன், நகைமோகன் அண்ணன் முக்குலத்தோர் பிரதிநிதியாக வந்தார். அந்த சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர்.
டாக்டர் ஐயா 3 இருக்கும்போது எப்படிங்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தீர்வுங்கிறத நாம் வந்து ஒரு அனைத்து ஜாதிகள் கூட்டத்தை போட்டுக்கிட்டு நாம் அந்த தீர்மானத்தை போட்டோம்னா அது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டோம். இன்னும் நடக்கலைன்னா டாக்டர் ஐயாவும் அதுக்கு ஒரு காரணம். டாக்டர் ஐயா என்ன பண்ணுவார்னா கோரிக்கை வைப்பார். கோரிக்கை வைக்கும்போது அவர் வன்னியர் சென்றிக்கா அந்த கோரிக்கை வன்னியருக்கு உறுதியானவர், வன்னியருக்கு நியாயமானவர். இந்தியாவிலே வன்னியருக்கு அவர் பண்ண மாதிரி ஒரு ஜாதிக்கு இன்னொருத்தர் பண்ணது கிடையாது. வரும்போது கலைஞர் என்ன பண்ணுவார்னா வெங்கடேசன் கமிஷன் நீங்கள் அபாலிஷ் பண்ணால் பண்ணிக்கிடுங்க, எங்களுக்கு ஏதாவது நியாயத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்பவும் குலசேகரன் கமிஷன் கமிட்டி இருக்கும் போதே எடப்பாடியில் ஜெயிக்கணும்னு சொல்லும் போது 10.5 போது 10.5 டாக்டர் வாங்கி கொடுத்தாரு. அந்த பெருமை அவருக்கு வந்துடும், அரசியல் நின்றோம் அவருக்கு கொஞ்சம் நின்றோம். அது அவர் ஒன்றும் அவரோட இதில் இருப்பார். உண்மையிலே அவர் எனக்கு வந்து கொஞ்சம் நான் பொறுத்துக்கிறேன், நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இவ்வளோ வருஷம் பொறுத்துக்கிட்டேன்ல, நான் ரவீந்திரன் துரைசாமி நகைமோகன் எல்லாம் தேவர் பேரவை நாடார் சங்கம் வன்னியர்லாம் கேட்ட அந்த கோரிக்கை 40 வருஷமா பொறுத்துக்கிட்டோம். இப்போ உடனே நீங்க ஜாதிவாரி எடுத்து கொடுங்கன்னு கேட்டா அது நியாயமாயிருக்கும். ஸ்டாண்ட்ல உறுதியா நிக்கல அப்படின்றத சொல்லுவாங்க. இல்ல அவர் அரசியல்வாதி, அவர் அந்த அரசியல் சீமான அரசியல்வாதி தான். ஆனா அவர் அரசியல்வாதிங்கிறது வன்னியரை மையமா வச்சு உள்ள அரசியல்வாதிங்கும் போது வன்னியருக்கு நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும் போது வன்னியர் மத்தியில் அவர் கிரெடிட் ஆயிரும். அது ஜாதிவாரி போட்டு கலைஞர் சொல்றாரு ரொம்ப நாள் ஆகுங்க, ஒன்றும் கிடைக்காதுங்க, அது இழுவரியா இருக்குங்கன்னு சொல்லும்போது சரி இப்போ இதாவது கிடைக்குன்னு இதை பண்ணி கொடுக்குறேன். அதுல வந்து கலைஞரை அவர் அவுட்வீட் பண்ணிட்டு அரசியல் சக்தியாட்டி ஆயிட்டாரு. அது வேற விஷயம். ஆனா என்ன பண்ணிருக்கோம்னா இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்து கொடுறோம், நீங்க வெங்கடேசன் கமிஷனையே நடத்துங்கன்னு சொல்லி நடந்திருந்தா வன்னியருக்கு வந்து இதை விட ஜாஸ்தி கூட கிடைச்சிருக்கலாம். பிரஜாதிகளுக்கும் அது ஒரு நியாயமா எல்லாத்தையும் கிடைச்சிருக்கலாம். அப்போ ஒரு மூடு மந்திரமா இருக்கிறது. சிவி சண்முகம் எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சதி திட்டம் மாதிரி செய்யறது, சிவி சண்முகம் எடப்பாடிக்கு சதி திட்டம் படி செய்யறது என்பவர்களுக்கு வந்து நியாய உணர்வோட கோபம் வருது. நாங்கள் அதை போர்க்கூலம் போண்டோம். அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய தோல்வியும் கொடுத்தது. அதே வேளையில் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடியில் அவர் 96,000 ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கும் அது அவருக்கு உறுதுணையாட்டு இருந்தது. இன்னைக்கும் அவர் அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம சொன்ன மாதிரி ஒரு 15% அனுப்பியிருப்போம். வன்னியருக்கு அந்த 10.5 கொடுத்தனால 20% அவர் இருக்கார். உண்மையை சொல்றதுல தயங்க வேண்டியதில்லை, எங்கே நேர்மையா சொல்லலாம். சீமான் எல்லா ஜாதிக்கும் நிற்கிறார். சீமான் வெளிப்படைத்தன்மைக்காக நிற்கிறாரு. சீமான் நேர்மையா அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து ஒரு நியாயம் நடக்கும்னு நினைக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புல உள்ள விஷயம். தமிழக முதல்வரை பொறுத்தளவுல அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் மத்திய அரசு எடுக்கணுங்கிற இதை மத்திய அரசு அவர் வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ மத்திய அரசா மாநில அரசாங்கிற போது அந்த இவர் அங்கத்தில் அவங்க அதை பற்றியே கண்டுக்காம இருக்க இது இப்படி இழுத்துட்டு தான் இருக்கும். சீமான் இந்த குரல் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, உங்க பிள்ளை பிரபாகரன் மகன் முதலமைச்சராக வந்து வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கும் சரி, விஸ்வகர்மா என் வார்த்தை அவர் ஆசாரிம்பார் இங்கு சொல்லலாம், விஸ்வகர்மா யாதவ் செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கும் பரவலாக வாழக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும் நீதியை முத்திரையர் போன்ற சமூகங்களுக்கும் நான் வழங்குவோம்னு சொல்லுவார். அதே வேளையில் முக்குலத்தோர் இதையும் ஒவ்வொருத்தருக்கும் கள்ளர் மரோர் அகமுடையாரில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு முக்குலத்தோர் கான்செப்டும் தெளிவாக இருக்கணுங்கிற அடிப்படையில் அவர் பண்ணுவார். ஸோ அவர் மிக தெளிவான ஒரு இஷ்யூவை தமிழ் மண்ணில் எடுத்திருக்கிறாரு. இந்த இஷ்யூ அரசியல் ரீதியாட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். தடை செய்யப்பட்ட அரசு சில நிபந்தனைகளை விதிச்சாங்க. நீதிமன்றத்தில் நாம் தமிழர் வழக்கறிஞர் சேவியர் சகோதரர் அவங்கெல்லாம் போய் அதுக்குள்ள ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்க பெரிய அளவில் நாளைக்கு அது நடைபெற இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான் வந்து மற்றவங்க எடுக்காத ஒரு இஷ்யூவை சின்சியராக முழுமையாக எடுத்து செயல்படுறாரு. அப்கோர்ஸ் டாக்டரை எடுத்தாரு என்றாலும் சீமான் வந்து கூடுதலா அனைத்து ஜாதிகளுக்குங்கிற லெவல்ல அதை பெரிய அளவுல இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க சொன்னீங்க யாருமே முன்னெடுக்காதுன்னு சொல்லும்போது அந்த பஞ்சம நில மீட்பு அப்படிங்கிறது பெருமளவு மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பெரிய அளவுல முன்னெடுக்காத ஒன்றா இருக்கு. அதே சீமான் அவர்கள் பிரதானமா முன் வச்சு இந்த பேரணியில அதையும் ஒரு கோரிக்கையா வைக்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாமே? பஞ்சமர் நில மீட்புங்கிறது இந்தியா ஃபுல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சமர் நில மீட்பை வந்து பறையர் சமூகம் பெரிய அளவில் போராடிட்டு இருந்தாலும் கூட அதுல எல்லா அட்டவணை பிரிவு மக்களும் இருக்கிறாங்க. பஞ்சமருங்க லெவலில் வட தமிழகத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் நலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அருந்ததியர் சகோதரர்களுக்கும் நலம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நலங்கள் வந்து இந்த பஞ்சமர்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவு மக்கள், எஸ்சியில் இல்லாத சில பஞ்சமர்ங்கிற மக்களும் இருக்கிறாங்க. சில பல தரப்பட்ட மக்களுக்கு அந்த பஞ்சமர் நலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் போயர் ஒட்டர் போன்ற மக்களுக்கு கூட அதை அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்கப்பட்டதா நான் அறிகிறேன். அந்த லிஸ்ட்ல உள்ள மக்களுக்குள்ளதான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது அந்த பயன்பாட்டுக்கு அந்த மக்களுக்கான நிலம் நமது உரிமைன்னு பிரபல திரை கலைஞர்
ஒருவர் இருக்காரு, இந்த ரஜினி காலா கபாலி எல்லாம் டைரக்ட் பண்ணாரு, ரஞ்சித் அவர்கள். அவரெல்லாம் நிலம் உரிமை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு உரிமையை அவங்களுக்கு வந்தது. அது வந்து கால வெள்ளத்துல சூழ்நிலையில அவங்க வந்து அவங்களுக்கு நிலம் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த நிலம் பஞ்சமர்கள் அல்லாத மற்றவங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. குறைஞ்ச விலைக்கு பலவித ஏமாற்று மோசடி எல்லாம் பண்ணி அந்த நிலம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இப்போ இதுல வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதை எடுக்க மாட்டாங்க. இதை சீமான் எடுக்கிறதுனால அவருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பஞ்சமர் இன மக்களுக்கான வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் நஷ்டமும் இருக்குது. இல்ல அந்த பஞ்சமர் நிலத்தை வச்சிருக்கிறவன் எதிராக இருப்பான். அவன் சீமானுக்கு எதிராக எல்லா வகையிலையும் சீமானுக்கு எதிரான சக்திகள் எல்லாம் தூண்டி விட்டு சீமானுக்கு எதிராக பேச வைப்பான். பட் இதை ஃபேஸ் பண்ணி தான் சீமான் வராரு. அதனாலதான் இந்த இஷ்யூவை அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் தாண்டி பொதுத்தள அரசியல் தலைவர்கள் யாரும் இதுவரை எனக்கு தெரிஞ்சு எடுத்து போராடல. புதுசா வந்த இருமுனை கத்தி மாதிரியான விஷயம். ஆமா, இருபுறம் கூர்மையான கத்தி. அது ஒரு துணிச்சலா சரி நியாயத்துக்காக நிற்போம், நஷ்டம் வந்தா வரட்டு, லாபம் வந்தா வரட்டுங்கிறவனாலதான் அது நிற்க முடியும். நாம நிக்கிறது நியாயத்துக்காக. நஷ்டம் வந்தா நஷ்டம் வரட்டு, நியாயம் வந்தா நியாயம், நல்லது நடந்தா நடக்கட்டும் தான் நிற்க முடியும். புதுசா கட்சி ஆரம்பிச்ச கேப்டன் விஜயகாந்த் இதை எடுக்கல. இத்தனைக்கும் அவரு போராடடா வாழேந்தடான்னு அந்த படங்கள்ல அந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர் தான். அண்ணன் வைகோ இதை எடுக்கல, கமலஹாசன் எடுக்கல, யாருமே எடுக்கல. சீமானும் ஆரம்ப கட்டத்திலே சீமான் எடுத்திருப்பாருன்னா அவரை முத்திர குத்தி அடிச்சிருப்பாங்க. இப்ப 8% வந்து ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியார்னு ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போய் செட்டில் ஆகி அவர் பெரிய ரேஞ்சுக்கு மக்கள் மத்தியில ஈரோடு கிழக்குல எடப்பாடி களத்தை விட்டு விலகின சூழ்நிலையிலும் செங்கோட்டை அண்ணன் எனக்குன்னு சொல்லியும் செங்கோட்டையனுக்கு சரியான கருத்தை கேட்காம களத்தை விட்டு வெளியேறி எடப்பாடி பலகீனப்பட்ட நிலைமையிலும் விஜய் போன்றவங்க ஏட்டு சுரக்கையாட்டு களம் வர்றதுக்கு முன்னாடியே கமலஹாசன் 2.0 வாட்டு களத்துக்கு வராத சூழ்நிலையிலும் ஈரோடு கிழக்குல அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி மக்களவையில் 8% வாக்கெடுத்த சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற ஒரு பெரிய ரேஞ்சுக்கு தமிழக மக்கள் மத்தியில் ரீச் ஆன பிறகு இந்த கடுமையான இஷ்யூ எடுக்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆகும். நஷ்டமும் இருக்கு, பெரிய அளவில் அவருக்கு நன்மையும் கொடுக்கலாம். பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ்ங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு கன்சால்டேட் ஆயிட்டாங்கன்னா சீமான இந்த மக்கள் வந்து பெரிய அளவு தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிலத்தை வச்சிருக்கவங்க சீமானுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் அவ்வளவு இதையும் ஈடுபடுவாங்க. அதையும் சீமான் எதிர்கொண்டு தான் தீரணும். இதான் பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல பாதிக்கப்படக்கூடியவன் எதிராக இருப்பான். பலனடையவன் வந்து தெரியாம இருந்துட்டான்னா அது அந்த அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு நஷ்டமா போயிடும். பலனடைவுடைய மக்கள் நமக்காக சீமான் ஒரு நான் தலித் லீடர் எடுத்திருக்கிறாரு. இது வந்து பெரிய அளவுக்கு மற்றவங்களையும் எடுக்க வைக்கும். தமிழக அரசியல் மாற்றத்துக்கு ஒரு பெரிய இஷ்யூ பஞ்சமர் நில மீட்பும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு உணரும் போது இந்த மக்கள் திரளும் போது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது சீன மூங்கில் மாதிரி பெருசா வளரும்னு சொல்ற மாதிரி பெருசா வளர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் திராவிட கட்சிகள் தான். குறிப்பா எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அம்மையார், கலைஞர், இவங்க தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். ஆன் பிரின்சிபல் இதை எடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின், இப்போ நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம், நாம ஏன் இதை எடுக்கணும்? இந்த இஷ்யூ வந்து எடப்பாடியே இந்த இஷ்யூல நம்மளை நெருக்கடி கொடுக்க மாட்டாரு. பிரதான எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமியே இதுல நமக்கு நெருக்கடி கொடுத்து போராட மாட்டாரு. அவர் தான் நமக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய எதிரி. அப்போ அவரே இதுல வந்து கள்ளப்பட்டு போனவர் தான், எம்ஜிஆரே இதுல கள்ளப்பட்டு போனவர் தான். அப்போ நம்ம ஏன் எடுக்கணும்? அப்போ நம்ம எடுக்கணுங்கிறத பாலிசியா எடுத்துக்கிட்டு மத்திய அரசு எடுக்கும்போது எடுக்கணும். அதுதான் சென்சஸ். மகாராஷ்டிரா, பீகார்ல எடுத்ததெல்லாம் சென்சஸ் இல்லை, ஒரு சர்வே தாண்டி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட சொல்லி அவரும் அதுல தெளிவா இருக்கிறாரு. சீமான் இதை பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போறது திராவிட கட்சிகளுக்கு எதிராக, குறிப்பா 20% இடஒதுக்கீட்டில் கண்ணெதிரே அநியாயமா செயல்பட்ட, எவ்வித லாஜிக்கும் இல்லாத செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களின் அரசியல் நகர்வுக்கு பெருத்த அடியாக இருக்கும். 1% இருந்த சீமான் 8% வளர்ந்ததே 7% எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்தாரு. அடுத்து ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது மீண்டும் அதிமுக பலகீனப்படுத்தி இந்த மாதிரி இஷ்யூகள் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பிலும் 20% இடஒதுக்கீட்டிலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா தான் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு செயல்பட்ட எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சொல்றது இந்த சமூகங்கள் கட்டளையை நம்பி ஓட்டு போடக்கூடிய இந்த சமூகங்களுக்கு தெளிவா தெரியும். உதயசூரியன் நம்பி ஓட்டு போடக்கூடிய சமூகங்களும் முதல் முறையா வந்து சீமானை நோக்கி நகரதுக்கான வாய்ப்புகளும் இதுல இருக்குது. பெரிய அளவில் பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமியா தான் இருப்பாருங்கிறது
100% உண்மை. இஷ்யூ பேஸ்டு பொலிட்டிக்ஸ் ஆயிட்டு திமுக அண்ணா திமுகன்னு 4 பேர் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கருத்து கூடர்கள், கிணற்று தவளைகள். 1% 8% சீமான் வந்ததே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களோட அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் குளறுபடியாக நடத்தினதோட விளைவு தான் சீமான் 8% வந்திருக்கிறாரு. இதை பெரிய இஷ்யூவாக எடுத்தும் போது மேலும் மிகப்பெரிய வளர்ச்சியை சீமான் பெறுவாருங்கிறது 100% உண்மை. நிச்சயம் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமலை மீட்பு விவகாரம் வந்து சீமான் கையில் எடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு அரசியல் களத்தில் பலனளிக்கும்ன்றதை ரொம்ப தெளிவாக விளக்கி கூறினீங்க. நேர்காணலுக்கு மிக நன்றி.